ஹலோ கைஸ், ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ் பேப்பரில் அப்ளிகேஷன் சம்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இதை நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு அடால இருந்து தான் வந்து கிடச்சிது. இதில் ஆடியோ மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். நான் வந்து ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் மூலயமா இதை வந்து ரெடி பண்ணேன். என்னன்னு தெரில, அதில் வந்து வாய்ஸ் சரியாக கேட்கல, ஒரு மாதிரி தான் கேட்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லெவல் எப்படி இருக்குது, அப்ளிகேஷன் சம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து A train is running at a speed of 72 km per hour and crosses a platform in 20 seconds and a pole in 14 seconds. Find the length of the platform. இப்போ ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிளாட்ஃபார்மை 20 செகண்டில் கிடக்குது, போலை வந்து 14 செகண்டில் கிடக்குது. ஸோ இதோட லென்த்து கேட்டிருக்காங்க மீட்டரில். நமக்கு ஸ்பீடு வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. இதை கிலோமீட்டர் டு மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா 5/18 போடணும். இப்போ கிலோமீட்டர் டு மீட்டர், கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் ஆக்கணும்னா 5/18, மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் ஆக்கணும்னா 18/5 வரும். இப்போது 72 × 5/18 கேன்சல் பண்ணோம்னா 18 4 சார் வரும், 5 4 சார் 20. இப்போது ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். இப்போ ட்ரெயினோட ஸ்பீட் நமக்கு தெரிஞ்சிச்சு, மீட்டரில் மாற்றிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்ம எடுக்கக்கூடாது, போல் எடுக்கணும். போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினோட ஓன் லென்த்தை வந்து அது கிராஸ் பண்ணும். அதனால டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ட்ரெயினோட ஸ்பீட் என்ன 20, போல் எவ்வளோ நேரத்தில் கிடக்குது 14 செகண்ட். இப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து 14 2 சார் 28, 280 மீட்டர் ட்ரெயினோட டிஸ்டன்ஸு. இப்போது பிளாட்ஃபார்ம் பாருங்கள், ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன தெரியும் 280 மீட்டர் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. இதில் வந்து எவ்வளோ நேரத்தில் கிடக்குது 20 செகண்டில் கிடக்குது. இன்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு 400. 280 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 400 மைனஸ் 280. அப்போது எக்ஸோட வேல்யூ, பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 120 மீட்டர். ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ 120 மீட்டர் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கப்பு அப்படின்றவன் எக்ஸ் அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு ஒரு ஸ்கீமில் போடுறான். மறுபடியும் அதே சம்மை வந்து 4 வருஷத்துக்கு 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்னொரு ஸ்கீம்லையும் போடுறான். ரெண்டுத்துலேயும் சேர்ந்து அவனுக்கு வந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 398 ருபீஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கீமில் வந்து எக்ஸ் அப்படின்ற அமௌண்ட்டை 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். பிஎன்ஆர்பை 100 ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோட வேல்யூ என்ன நமக்கு 24x டிவைட் பை 100. அடுத்து அதே சேம் அமௌண்ட் எக்ஸ் அமௌண்ட்டை 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 4 இயர்ஸ்க்கு போட்டுடுறான். ஸோ டிவைட் பை 100 ஈக்குவல் டு இதோட வேல்யூ 16x டிவைட் பை 100. என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 24x பை 100, செகண்ட் ஸ்கீமில் நமக்கு கிடைச்சது 16x பை 100. இது ரெண்டுத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து 398. 100 காமனாக எடுத்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 39800 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20 30 40, 40x ஈக்குவல் டு 39800. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 39800 டிவைட் பை 40, 40 டிவைட் பண்ணிங்கன்னா 4 0 0 கேன்சல், 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 9 4 36, மறுபடியும் 9 4 36, 5 4 20. எக்ஸோட வேல்யூ 995. எக்ஸ்ன்றது என்ன, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 995. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்ததான் வந்து ஏஜஸ். ராகேஷ் அண்ட் தீரஜன் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்டேஜ் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஜ்
5x 4x அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். 5:4 ரேஷியோவில் இருக்குது. ராகேஷோட ஏஜ் 2 வருஷத்துக்கு முன்னாடி, தீரஜோட ஏஜ் 4 வருஷத்துக்கு அப்புறம், ரெண்டுமே ஈக்குவல்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ராகேஷ் 5xன்னு வச்சுருக்கோம். ராகேஷோட ஏஜ் 2 வருஷத்துக்கு முன்னாடினா -2. எதுக்கு ஈக்குவல்? தீரஜோட ஏஜ் 4 இயர் என்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீரஜோட ப்ரெசன்ட் ஏஜ் 4xனா என்ஸ்ன்னு சொல்லும்போது 4 இயர் தாண்டி, ஸோ +4ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இதை ஈக்குவல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, தீரஜோட ப்ரெசன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம தீரஜோட ப்ரெசன்ட் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4x இந்த பக்கம் வந்தால் எக்ஸ்ன்னு மாறிடும், -2 இந்த பக்கம் வந்தால் +2, அப்போ 6. எக்ஸோட வேல்யூ 6, தீரஜோட ப்ரெசன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ 4xனா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6 was 24. 24 தான் தீரஜோட ப்ரெசன்டேஜ். அடுத்தது பைப்ஸ் அண்ட் சிஸ்டமில் கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்ற ஒரு பைப்பு 50% டேங்கை 6 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதான். ஸோ அப்போ பாதி டேங்க் 6 மணி நேரம்னா அப்போ ஃபுல் டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும்? 12 மணி நேரத்தில் ஃபில் பண்ணும். பி அப்படின்றது ஃபுல் டேங்க்கையுமே 18 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. சி அப்படின்ற டேங்க் வந்து 9 ஹவர்ஸில் அந்த டேங்கை எம்டி பண்ணுது. எல்லா பைப்பும் சேர்ந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வந்து A + B + C வந்து சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. A வந்து 1/12 + B வந்து 1/18, C வந்து எம்டி தான் பண்ணுது. ஸோ மைனஸ் போடணும், -1/9. இப்போ இது காமனாக ஈக்குவேட் பண்ணால் 36 LCM. 12 3s are 18 2s are 9 4. 3 + 2 5, 5 - 4 வந்து 1, 1/36. ஸோ அப்போ மூணுமே சேர்ந்தா 36 ஹவர்ஸில் டேங்க் வந்து ஃபில் ஆகுது. இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A mark up the good 80% above the cost price and give discount of 160. இப்போ காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய காஸ்ட் ப்ரைஸோட 80% அபோவாக வச்சுருக்காங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் உதாரணத்துக்கு நான் 100x அப்படின்னு வச்சேன்னா 80% அபோவ் அப்படின்னா 100 80% 80. ஸோ 180% அபோவ் 180xக்கு வந்து இதை மார்க்அப் பண்ணியிருக்காங்க. இதில் 160 ருபீஸ் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் வந்து 200 ரூபாய் கிடைக்குதான். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 160 ருபீஸாகவே இதை கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 180x. இதில் 160 ருபீஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம், டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதான், ப்ராஃபிட் வந்து 200 ரூபாய் கிடைக்குது. ப்ராஃபிட்டு அப்படின்றது என்ன, காஸ்ட் ப்ரைஸ் கூட ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வர்றது தான் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அப்போ 100x + 200, அதாவது ப்ராஃபிட்ன்றது என்ன, காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ப்ராஃபிட். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கூட நம்ம ஒரு வேல்யூ கூட்டினா அதுதான் வந்து ப்ராஃபிட் வச்சுக்கலாமா. அப்போது 100x + 200. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. 180 வந்து 100 இந்த பக்கம் வந்தால் 80x, இது இந்த பக்கம் 160 போச்சுன்னா 360 வரும். இப்போது இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 2 4s are 9 4s are. இப்போ x = 4.5 அப்படின்னு வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 4.5 இருந்துச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 100x நம்ம அஷ்யூம் பண்ணி வச்சிட்டோம். இன்ட்டு 4.5னா 450. இப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 450. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The area of circle and rectangle is 11:6. சர்க்கிள் ஏரியாவோட சர்க்கிளோட ஏரியா என்ன, πr² டிவைடட் பை ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, L × B. இதோட ரேஷியோ 11:6. இப்போ 11/6ன்னு கொடுத்துருக்காங்க. The ratio of the radius of the circle to the length of the rectangle. Radius of the circle R, length of the rectangle வந்து L. இதோட ரேஷியோ வந்து 1:6ன்னு சொல்லியிருக்காங்க. If the breadth of the rectangle is 7, அப்போ B யோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, 2/r வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பையோட வேல்யூ என்ன, 22/7.
இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 1x 6xன்னு இருக்குது ஆர் எல்லோட ரேஷியோ. இப்போ ஆருக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எல்லுக்கு பதிலாக நம்ம 6xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ஏன்னா ரெண்டுத்துக்கான ரேஷியோ தெரியும் போது ஒரே வேரியபிளாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தது பிக்கு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க 7. இதோட ரேஷியோ என்ன? 11/6ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 7 கீழே வந்துடும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11/6 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு இன்னொரு 6 வந்து அந்த பக்கம் போயிடும். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த 22 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பைல வந்துடும் 22. 11 2 டைம்ஸ் 6 6 கேன்சல். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. 6x இருக்குல்ல, 6 மட்டும் தான் இந்த பக்கம் போச்சுன்னும் போது எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் மீதி நிற்கும். 7 7s 49, 49/2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. இப்போ அவங்க கேட்டது என்ன? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. இப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுன்னு வச்சிருந்தோம். ஆர் ஈக்குவல் டு 1x, ஆர் எக்ஸ் இதனால சேம் தானே. இப்போ ஆரோட வேல்யூ என்ன? 49/2. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7 7s 49, 2 2 கேன்சல். இதோட வேல்யூ என்னன்னா 7 2s 14, 14 15, 154. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 154. ஓகே, அடுத்ததாக பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். 3 ஃப்ரெண்ட்ஸ் ஏ சி டி அப்படின்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்டர் ஆகுறாங்க. ஏ வந்து 1.5 டைம்ஸ் மோர் தென் தட் ஆஃப் டி. ஏ வந்து டியை விட 1.5 டைம்ஸ் மோராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை 100xன்னு வச்சுட்டிங்கன்னா 1.5 டைம்ஸ் எவ்வளோ? 150. மோர் அப்படின்னா அந்த 150யை இது கூட கூட்டிக்கணும். ஸோ அப்போ 100 கூட 150 கூட்டினீங்கன்னா 250x. சி இன்வெஸ்டட் 20% ஆஃப் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஏ. ஏ வந்து 250xா, இதில் 20% என்ன? 1/5. இதில் 1/5 எவ்வளோ? 50x. இதுதான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு. நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் கேன்சல் பண்ணி வச்சாலும் ஓகே தான், அப்படி இல்லைனாலும் இதே அமௌண்ட்டாக வச்சாலும் ஓகே தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க ஓவரால் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2400 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் வந்திருக்கு. டியோட ப்ராஃபிட் ஷேர் என்னன்றது தான் இதில் கேள்வி. இப்போ ஏ சிடி மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 400x வருது. நமக்கு தேவையான வேல்யூ வந்து டியோட வேல்யூ, அதனால 100xன்னு போட்டுக்கிறோம். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா xx கேன்சல், 2 0 2 0 கேன்சல், 1 4s 4, 6 4s 24. இப்போ 600. டியோட ப்ராஃபிட் ஷேர்க்கான வேல்யூ வந்து 600. அடுத்ததான் வந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, பார்க்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைட் பை அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு, இதுக்கான ரேஷியோ என்ன? 3/1. டைம் டேக்கன் பை த போட் டு கவர் 144 கிலோமீட்டர் இன் டவுன் ஸ்ட்ரீம். 144 கிலோமீட்டரை டவுன் ஸ்ட்ரீமில் போனாங்கன்னா 8 ஹவர் ஆகுது. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 8 4 5 6 8 64, இப்போ 18. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட வேல்யூ வந்து 18. ஸோ இப்போ ரேஷியோ 3:1 தானே. இப்போ 18 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணோம். 18 டிவைட் பை 6. நமக்கு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்க்கான வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு, 18/6. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட் டு கவர் சேம் டிஸ்டன்ஸ் இன் ஸ்டில் வாட்டர். போட் வந்து ஸ்டில் வாட்டரில் இந்த 144 கிலோமீட்டர் பர் ஹவரை போனால் எவ்வளோ நேரத்தில் போகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் கிடச்சிருச்சு. ஸ்டில் வாட்டர் கிடைக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோன்னா அதுதான் வந்து ஸ்டில் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 18 + 6 வந்து 24, 24 டிவைட் பை 2 வந்து 12. அப்போ ஸ்டில் வாட்டர் வந்து 12.
நம்ம 144 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வாட்டரில் ஸ்பீடில் போனால் 12 ஹவர்ஸில் போயிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 12. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 4 men அண்டுனா வந்து ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்னா வந்து ஈக்குவல் டு 4 men and 6 women can complete 150% of work in 12 days. 150% ஆஃப் த ஒர்க்கை 12 டேஸில் பண்ணுறாங்கன்னா அப்போ 100% ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்கும்? இன்ட்டு 100 டிவைட் பை 150. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2535 4 4 2 சார் 8 8 டேஸில் முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இது டேஸில் வரும்போது இது அப்படியே போடக்கூடாது, 1/8ன்னு போடணும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 men plus 48 women equal to 1. இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, 3 men and 7 women. 3 men plus 7 women complete half of the work in 5 days. Half of the work 5 daysனா ஃபுல் ஒர்க் வந்து 10 days. என்ன பண்ணணும்? 1/10 போடணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 men plus 70 women equal to 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 கொண்டு வந்துட்டோமா? அப்போ ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவேட் பண்ணுங்க. 32 males plus 32 men 48 women equal to 30 men plus 70 women. இந்த 30 men இந்த பக்கம் வந்தா 2 men equal to 48 women இந்த சைடு வந்துச்சுன்னா 22 women வரும். இப்போ men by women ரேஷியோ கண்டுபிடிச்சானா 22/2 11/1. எஃபிஷியன்சி ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ men to womenோட ரேஷியோ வந்து 11:1. இது ஆன்சர் பி. அடுத்ததாக 62வது கொஸ்டின். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மிக்சர் அண்ட் அலிகேஷனில் கேட்டிருக்காங்க. A container contains mixture of milk and water in which milk is 50% more than that of water. இப்போ milk and water ரேஷியோ இருக்கு. மில்க் வந்து வாட்டரை விட 50% அதிகமாக. ஸோ வாட்டர் நான் 100ன்னு வச்சுக்கிட்டேன்னா 50% மோர்னும் போது இதை 150xன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனில் மோஸ்ட்லி ரேஷியோஸில் தான் வைக்கணும். இப்போ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 3525 3:2. இப்போ இதில் கூட பாருங்கள், 2 தான் 100%னா இதில் 50% எவ்வளோ? 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3. 3:2 ரேஷியோவில் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் வேரியபிள். இஃப் 4 liter ஆஃப் மில்க் ஆடட் இன் த வெசல். மில்க் இருக்கா? மில்க் என்ன? 3x. 3xல 4 liter ஆஃப் மில்க்கை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா then the milk becomes 100% more than water in the resultant mixture. இப்போ மில்க் வந்து 4 liter ஆட் பண்ணுறாங்க, வாட்டரில் எதுவுமே பண்ணல. அப்போ இந்த ரேஷியோ எப்படி ஆகுதுன்னா மில்க்கு 100% மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாட்டர் 1னா சரி, வாட்டர் 100ன்னு வச்சிங்கன்னா 100% எவ்வளோ? 100 தான். அப்போ இது 200. 100% மோர்னும் போது 200 வரும். அப்போ 1:2:1 ரேஷியோவில் வரும். இதில் வந்து 2/1 அப்படின்ற ரேஷியோவில் வந்துடும். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா மில்க் அண்ட் வாட்டர்னு 3:2 ரேஷியோவில் ஃபஸ்ட் இருந்தது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x + 4 = 4x. இந்த 3x இந்த பக்கம் வந்தால் x = 4. எக்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சரோட இனிஷியல் குவான்டிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக இது வந்து 3x 2xன்னு வச்சிருந்தோம்ல, இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 3s are 12, 4 2s are 8. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் இனிஷியல் குவான்டிட்டி கிடச்சிடும். 20 லிட்டர் வந்து இனிஷியல் குவான்டிட்டியாக இருந்தது. ஆப்ஷன் வந்து ஏ 20 லிட்டர். அவ்வளோதான். 2023ல் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்னென்னா உங்களுக்கு பேசிக் மட்டும் தெரியுது அப்படின்னாலே உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். நீங்கள் பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் பேஸ்டு சம்மா ஒமிட் பண்ணவே முடியாது. ஏன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக தான் வரும்.
ஸோ அதனால கம்பல்சரி நீங்கள் ரீசனிங் ஆப்டிடியூட் எல்லாமே ஃபுல்லாக தான் போடணும். இங்கிலீஷில் ஸ்ட்ராங் இல்லைன்னா சொல்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணால் தான் நம்ம இந்த காம்படிஷனுக்குள்ளவே இருக்க முடியும். இதே சேம் மெமரி பேஸ்டு கொஷினில் ரீசனிங்கில் பசில் அண்ட் சீட்டிங் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத சால்வ் பண்ணி காமிக்கணும்னா சொல்லுங்கள். பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதையும் நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ரீசனிங் அண்ட் ஆப்டியில் இதே மாதிரி மெமரி பேஸ்ட் கொஸ்டினில் வேறு என்ன செக்ஷன் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து ஃபர்தராக அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.